ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் இப்போ தான் புதுசாக கார் ஓட்ட கற்றுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு முக்கியமான சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது ரொம்ப பயனுள்ளதாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸு என்னென்ன நீங்கள் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. புதுசாக கார் ஓட்ட பழகிட்டு இருக்கிற உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிரைவிங் பற்றின ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காரை நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னா பொதுவாகவே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னன்றதை இந்த இதில் பார்க்கலாம். ஒரு காரை நீங்கள் ஓட்ட போகிறீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கீங்க. ஃபஸ்ட்டு காருக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே நம்மளுடைய சீட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டிரைவர் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிரைவர் சீட்டை நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க இல்லை குள்ளமாக இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இது நம்மளுடைய பின்பகுதி, அப்புறம் ஃப்ரண்ட்டு, ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, குள்ளமாக இருக்கீங்கன்னா இதை புஷ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட்டில், பேக்கில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க தாராளமாக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க. ஸ்டேரிங் எல்லா கார்லையுமே நார்மலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதோட ஹைட்டும் டவுனும், அப் அண்ட் டவுனும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா இதை நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணி ஸ்டேரிங்கை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி அப் வேணுமா இல்லை டவுனில் வேணுமா, உங்களுடைய பொசிஷனுக்கு எது கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து நம்ம ஈஸியாக அதை செட் பண்ணி அந்த பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிக்கலாங்க. பட் இது பண்ணும்போது உங்கள் வண்டி நார்மல் ஸ்டாண்டிங் மோடில் தான் இருக்கணும், டிரைவில் இருக்கக்கூடாது. ஆஃபில் இருக்கும்போது தான் நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. நம்ம கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது நம்மளோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. சென்ட்ரு மிரரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி சென்ட்ரு மிரரை நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கணும். அது உங்களுடைய வியூவில் கரெக்டாக பின்னாடி வர வெஹிக்கல்ஸ் கரெக்டாக கிளியராக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடு மிரரையும் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதோடய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே. லெஃப்ட்டு, ரைட் மிரரு, எந்த மிரர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு ப்ரெஸ் பண்ணி, ஸோ ஃப்ரண்ட்டு, டவுனு, அப்பு, டவுனு, ஃப்ரண்ட், அந்த மாதிரி முன்னாடி பின்னாடின்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த வியூஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. காரை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மிரர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பார்க் பண்ணும்போதோ இல்லை எந்த ஒரு விஷயம் பின்னாடி வர வண்டியை பார்க்கணுன்னாலும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரோட கீஸ் எப்படி யூஸ் பண்ணுன்றது தான் பார்க்குறோம். ஸோ இந்த காரோட கீஸை நீங்கள் அதோட பாயிண்டில் புஷ் பண்ணி போட்டுட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபுல்லாக திருப்பிடக்கூடாது. இதில் ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். கார் கீயை இன்சர்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஒன் ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, மூணாவதாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற கிராங்க் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அதை ரிலீஸ் பண்ணிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய கால் எப்படி நம்ம பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் சென்டரில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஃபுல்லாக பிரேக்குக்கு நேராக காலை வச்சுக்கக்கூடாது, ஆக்சிலேட்டருக்கு நேராகவும் காலை வச்சுக்கூடாது. ரெண்டுத்துக்கும் மிடில் சென்டராக வச்சு ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் காலை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கணுங்க. அதாவது உங்கள் கால் ரொம்ப பொறுமையாக பிரேக் அப்ளை பண்ணணும். ரிலீஸ் பண்ணும்போதும் ரொம்ப பொறுமையாக ரிலீஸ் பண்ண கற்றுக்குங்க. இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சடனாக நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை உருவாக்கும்.
சேம் ஆக்சிலேட்டரை நீங்கள் புஷ் பண்ணுறதும் சேம் அதே விதமாக தான் இருக்கணும். ரொம்ப ஸ்லோலியாக புஷ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணுறதும் ப்ராப்ளம் வராது. ஸ்லோலியாக புஷ் பண்ண கற்றுக்குங்க. காரை ட்ரைவ் பண்ண முக்கியமான ஸ்டேரிங். அதை நம்ம பிடிக்கும்போது ஒரு ஹேண்டில் பிடிக்கிறதோ அதை கீழ் பக்கமாக பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு இதில் உங்களுடைய 2 கையும் யூஸ் பண்ணி ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷனில் கரெக்டாக வச்சு ஸ்டேரிங்கை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொடுத்த தகவல்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குதா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு தேவையான என்னென்ன டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தேவையோ அதை கமெண்டில் பதிவு பண்ணிங்க. அதை பற்றின ஒரு வீடியோஸும் நம்ம போடுறோம். டிரைவிங் பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. அந்த வீடியோஸும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலிருந்தும் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வரலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.